ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோஸ்லேயே வந்து ப்ரீப்ராசர் ஆப்ரேட்டர்ஸில் 2 ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டராக இருக்கக்கூடிய ப்ரீப்ராசஸர் ஆப்ரேட்டர்ஸில் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்ட் டைப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டர், அதாவது இந்த டபுள் ஆஷ் சிம்பல். டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்போ வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து கம்பைன் பண்ணணும் அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டர் டபுள் ஆஷ் இந்த ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். 2 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அதோடு ஏதாவது நீங்கள் நம்பரை வந்து மர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு வேரியபிளே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2ஐயும் கம்பைன் பண்ணுற மாதிரி. இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நீங்கள் வந்து டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா 2 டோக்கன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணும், அதாவது கம்பைன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 செப்பரேட் டோக்கன்ஸ் இருக்குது தனித்தனியாக, அது 2ஐயும் கம்பைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நேம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஆப்ரேட்டர்ஸோட பர்பஸும் நமக்கு வந்து புரியும். ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கோடு வந்து நான் உங்களுக்கு வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதே கோடு தான் கோட் பிளாக்ஸ் ஐடியிலே நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்தே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம எப்போவுமே பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஆஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்னு அந்த ஹெடர் ஃபைலை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே யூஸ்வலாக சொல்கிறதா நான் வந்து என் ப்ரோக்ராமில் printf ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி printf, scanf ஃபங்க்ஷன்ஸ், இன்புட் அவுட்புட் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் பற்றின டெஃபினிஷன் எல்லாமே இந்த ஹெடர் ஃபைலை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என் ப்ரோக்ராமில் நான் யூஸ் பண்ணுறதுனால நான் ஆஷ் இன்க்ளூட் அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைலை நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா இங்கே பண்ண தேவையில்லை. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீப்ராசர் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நம்ம ப்ரீப்ராசஸர்லேயே வந்து ஆப்ரேட்டர்ஸில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆப்ரேட்டர்ஸ் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். மேக்ரோ கண்டினியூவேஷன் ஆப்ரேட்டர் இல்லை பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரிங்கைஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதும் செகண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரிங்கைஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு இது புரியாது. அதனால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, உங்களுக்கு பெட்டராக ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஆஷ் டிஃபைன் அப்படின்னு இன்னொரு ப்ரீப்ராசர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் டோக்கன் பாஸ்டர், ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா n அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் என்ன பண்ணியிருக்கோம்னா printf ஸ்டேட்மெண்ட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ printf ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம்னா டோக்கன் ஆஷ் n அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த மாதிரி சில இது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ஏன் அப்படிங்கிறத நான் மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத. இப்போதைக்கு நீங்கள் என்ன ஜென்ரலாக வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் ஹெடர் ஃபைலை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆஷ் டிஃபைன் அப்படிங்கிற ப்ரீப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஃபங்க்ஷன் தனியாக டிக்ளரேஷன் டெஃபினிஷன் அந்த மாதிரிலாம் எழுதாமல் ஆஷ் டிஃபைன் அப்படிங்கிற ப்ரீப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம், ஏன்னா அங்கே இருந்தால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இன்ட் டோக்கன் 34 is equal to 40. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிளாக நான் வந்து எடுத்திருக்கேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை டோக்கன் 34 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன அப்ளிகேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டர், அதாவது 2 டிஃப்ரெண்ட் டோக்கன்ஸை எப்படி வந்து கம்பைன் பண்ணுது, சிங்கிள் டோக்கனாக எப்படி வந்து கம்பைன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் யூஸ்வலாக கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். டோக்கன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காகவும் இருக்குது, 34 அப்படிங்கிறது நம்பராகவும் இருக்குது இல்லையா. ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் நேம் நான் வந்து இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது நான் ஏன் இப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா டோக்கன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் நான் என்ன பண்ணுறேன்னா கால் பண்ணுறேன். ஸோ அதில் நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறேன்னா 34 அப்படிங்கிற எண்ணை வந்து பாஸ் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் டோக்கன் பாஸ்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இங்கே எங்கேயாவது நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமா டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ கம்பைலர் என்ன பண்ணணும்னா ப்ரீப்ராசர் ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்க்குது, ஆமாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க டோக்கன் பாஸ்டர்னு ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு ஆர்குமெண்ட்டாக என்ன பண்ணணும்னா அந்த 34 அப்படிங்கிறத வாங்கிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு நம்பர் தானே வருது. ஸோ மேக்ரோ பேராமீட்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 34 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோடு நம்ம வந்து மர்ஜ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கு, அதோடு இந்த #n அப்படிங்கிறத சேர்க்கணும்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஸோ அதாவது என்னது டோக்கன் #n அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கைஸ் ஆப்ரேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். என்னோட வேல்யூ 34. இது டோக்கன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, என்னோட வேல்யூ 34, அது ஒரு இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி ஒரு டோக்கனையும் 34 அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்மளால் மர்ஜ் பண்ண முடியாது. இது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப், ரெண்டையுமே வந்து மர்ஜ் பண்ண முடியாது, கன்காட்டினேஷன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து ஸ்ட்ரிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி மேக்ரோ பேராமீட்டர்ஸை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். சிங்கிள் சிம்பிள் நீங்கள் வந்து அந்த பேராமீட்டருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த n அப்படின்னு இருக்குல்ல 34 அப்படிங்கிறது அதில் நம்ம ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ டோக்கனோட என்ன பண்ணோம்னா, ஸோ டோக்கன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதோட நமக்கு வந்து என்னன்னு சொல்லி சேருதுன்னு பார்த்தீங்கன்னா #n அப்படிங்கிறது இந்த n என்ன வேல்யூ இருக்கோ அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ 34 அப்படிங்கிறது இப்போ சேர்ந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லைடில் நான் கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் 34 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்துடும். ஸோ டோக்கன் அப்படின்னு தனியாக இருந்துச்சு, இந்த இடத்துல #n அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக கொடுத்துருந்தோம். ஸோ n என்ன வேல்யூ பாஸ் பண்ணால் 34 அப்படிங்கிற வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே 34 பாஸ் பண்ணுற வேல்யூ இங்கே போகும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 34 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம உள்ள பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோன்னா டோக்கன் #n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 34 அப்படிங்கிற அந்த இன்டிஜர் டேட்டா டைப்பை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ டோக்கன் 34 = %d அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி மாறிடும். ஓகே, இப்போ இந்த செகண்ட் பேராமீட்டர் என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டோக்கன் #n அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஆப்ரேட்டர் தான் இப்போ நம்ம மெயினாக பார்க்குறோம். ஸோ # அப்படிங்கிறது டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இங்கே டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது, இது ஒரு ஆக்சுவலாக நமக்கு இது வேரியபிளாக நமக்கு தெரியாது. ஸோ டோக்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ## நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட மெயின் இது வந்து என்னென்னா 2 ஆர்குமெண்ட்ஸை கம்பைன் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ## டோக்கன் பேஸ்டிங் ஆப்ரேட்டரோட வேலை. ஸோ டோக்கன் n நம்ம என்ன வேல்யூ வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 34 அப்படிங்கிறத பாஸ் பண்ணோம். ஸோ அது எங்கேயும் அசைன் ஆகும்னா இங்கே அசைன் ஆகும். ஸோ டோக்கன் அப்புறம் இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 34 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட், இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு நம்பர். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ண போகுதுன்னா வந்து ## சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா கன்காட்டினேஷன் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்ட்ரிங்கில் எப்படி கன்காட்டினேஷன் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கன்காட்டினேஷன் பண்ணுறோம். ஸோ டோக்கன் 34 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எப்படி இப்போ மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஸ்லைடில் கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள், டோக்கன் 34ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ டோக்கன் 34ங்கிறது ஆக்சுவலாக இங்கே என்னது, இது ஒரு வேரியபிள் நம்ம ஆல்ரெடி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 40. ஸோ இந்த இடத்துல நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும், கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வரும் அப்படின்னா 40 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் நம்ம சொன்ன மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக டோக்கன் பேஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆப்ரேஷன் தான். 2 டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் வந்து மர்ஜ் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் 34 = 40 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டோக்கன் பேஸ்டிங் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.